இந்த குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சனியால் யார் யாரெல்லாம் ரொம்ப அவதிப்பட்டிருந்திருப்பாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்று இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து புதனால் சில பாதிப்புகள்லாம் சில பேர்த்துக்கு இருந்திருக்கும். அவங்களுக்கும் ரிலீஃப் ஸ்டேஜ் வந்து குரு கொடுப்பார் அப்படிங்கிறது தான். சில பேர்த்துக்கு வந்து திருமணமே ஆயிருந்திருக்கும். இந்த சனியில் தான் திருமணமே ஆயிருந்திருக்கும். ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கோம், இல்லைனா இன்னும் ஒரு புரிதலில் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா புரிதல்கள் இனிமேல் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான். ரொம்ப ஹை லெவல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது ராசியாகட்டும் லக்னமாகட்டும், லைஃப் பார்ட்னரால் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணவங்க சிம்மம் அதிகம். ஸோ அதோட இஷ்யூஸ் ஆகட்டும், அந்த மனஸ்தாபங்கள் ஆகட்டும், எல்லாமே ஒரு கிளியரன்ஸ் லெவலுக்கு வந்து என்னதான் அந்யோன்யமாக இருந்தாலும் அட்லீஸ்ட் சில பேர் லாங் டிஸ்டன்ஸ்லையாவது இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குலாம் ஒரு கிளியரன்ஸ் கொடுக்குது. இந்த டைமில் வந்து இப்போ கடகராசி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். கொஞ்சம் அவங்கள நம்பணும் அவங்க. அதே மாதிரி கொஞ்சம் உழைப்பை போடணும். ஏன்னா சனி அங்கே பகையாக இருக்கிறதுனால உழைப்பை போட்டால் மட்டுமே கடகத்தை காப்பாற்றணும்னு இருக்குது. ஒரு சிலர் இப்போ வந்து பூமியில் கை வச்சுருக்காங்க, வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இப்போ அது வந்து எங்கேயாவது தடைப்பட்டு இருந்தாலோ இல்லை ஸ்லோவாக போயிட்டு இருந்தாலோ அது ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஃபுல்லான் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அஸ்ட்ராலஜர் ஜீவிதா சுரேஷ்குமார் தான் இருக்காங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம். ஆக்சுவலாக குரு பயிற்சி வரப்போகுது. ஸோ இந்த குரு பயிற்சி 2026 நம்மளுடைய மக்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி எப்போ வருது? இந்த குரு பயிற்சி வந்து ஜூன் 2 வரைக்கும் மிதனத்தில் இருக்குது. ஜூன் 2க்கு அப்புறம் கடகத்துக்கு மாறுறாங்க. அதுக்கப்புறம் அக்டோபர் 31 வந்து கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு போயிடுவாங்க. ஸோ தன்னுடைய இடத்துக்கே, அதாவது குரு உச்சமாக இருக்கக்கூடிய இடத்துக்கே வந்து குரு வரார் கடகத்துக்கு அப்படிங்கிறது தான் இதில் சிறப்பே. அதாவது இந்த குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சனியால் யார் யாரெல்லாம் ரொம்ப அவதிப்பட்டிருந்திருப்பாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்று இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து புதனால் சில பாதிப்புகள்லாம் சில பேர்த்துக்கு இருந்திருக்கும். அவங்களுக்கும் ரிலீஃப் ஸ்டேஜ் வந்து குரு கொடுப்பார் அப்படிங்கிறது தான். குரு அப்படின்னாலே வந்து திருமண தடைகள், அதாவது குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும், எல்லா சுபகாரியங்களையும் முடங்கி போயிருந்தாலோ தடை பெற்றிருந்தாலோ திருப்பி இயக்க வைக்க போகிறது வந்து குரு அப்படிங்கிறது தான். ஓகே. இந்த குரு பார்வையால் எந்தெந்த ராசிகள் வந்து நல்லது நடக்க போகுது? எந்தெந்த ராசிக்கு? ஆக்சுவலாக சிம்மம் வந்து ரொம்ப அவதிப்பட்டாங்க சனியால். ஓகே. இப்போ கொஞ்சம் ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு வரும். அதாவது அவங்களுடைய ப்ரொஃபஷன் வைஸ் ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே. ஒரு ஆக்டிவ் ஆகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸுங்கிறது அவங்களுக்கு இருக்குது. சில பேர்த்துக்கு வந்து திருமணமே ஆயிருந்திருக்கும். இந்த சனியில் தான் திருமணமே ஆயிருந்திருக்கும். ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கோம், இல்லைனா இன்னும் ஒரு புரிதலில் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா புரிதல்கள் இனிமேல் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான். ரொம்ப ஹை லெவல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது ராசியாகட்டும் லக்னமாகட்டும், லைஃப் பார்ட்னரால் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணவங்க சிம்மம் அதிகம். ஸோ அதோட இஷ்யூஸ் ஆகட்டும், அந்த மனஸ்தாபங்கள் ஆகட்டும், எல்லாமே ஒரு கிளியரன்ஸ் லெவலுக்கு வந்து என்னதான் அந்யோன்யமாக இருந்தாலும் அட்லீஸ்ட் சில பேர் லாங் டிஸ்டன்ஸ்லையாவது இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குலாம் ஒரு கிளியரன்ஸ் கொடுக்குறது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்படி தான். ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருப்பாங்க, நிறைய எஃபர்ட் போட்டிருந்திருப்பாங்க. ஆனால் எங்கேயும் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணியிருக்கோன்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கும். ஹெல்த்தில் சில இஷ்யூஸ் கொடுத்துருந்துருக்கோம். அவங்களுக்குலாம் ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது தான் அது. ஓகே. இப்போ பொதுவாகவே குரு அப்படின்னாலே நல்லது செய்வார் அப்படின்னு தான் எல்லாருடைய மனசுலையும் இருக்கும். இந்த குரு பயிற்சியில் யாராவது கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஏதாவது ராசிகள் இருக்கா? குரு பயிற்சியில் வந்து கும்பம் ராசி வந்து அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, குரு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாருன்னா ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுற இடத்துல இப்போ அவங்க இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான். எக்ஸ்பேன்ஷனுங்கிறது போகக்கூடாது. குருங்கிறது வந்து எல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்கக்கூடியவர் தான். இன்னும் அவங்களுக்கு வந்து கைண்ட் ஆஃப் சனியோட தாக்கம் அப்படிங்கிறது கும்பத்துக்கு இன்னும் இருக்க தான் செய்யுது. ஸோ இப்போ என்னன்னா ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுக்குறாரு கும்பம் அப்படிங்கிறப்போ ஸ்டெபிளைஸ் ஆக்கிக்கிறதுக்கு இந்த வருஷத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா கும்பத்துக்கு நெக்ஸ்ட் இயர் ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால இந்த வருஷம் அகலக்கால் வச்சிட வேணாம் அப்படிங்கிறது தான் நான் கும்பத்துக்கு ஸ்பெசிஃபிக்காகவே சொல்கிறேன். ஓகே. இந்த குரு பயிற்சி டைமில் யாராவது ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா தொடங்கலாமா? தாராளமாக தொடங்கலாம். ஜூன் மாதத்துக்கு அப்புறமா இப்போ பிளானிங் அவங்க போடலாம். முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு தெளிவான முடிவுகளாக அவங்களுக்கு இருக்கும். ஓகே. அது எந்தெந்த ராசினியர்கள் வந்து இந்த டைமில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்?
இந்த டைமில் வந்து இப்போ கடகராசி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், என்ன பண்ணுறது அப்படிங்க தெரியாமல் இருக்கும். கொஞ்சம் அவங்கள நம்பணும் அவங்க. அதே மாதிரி கொஞ்சம் உழைப்பை போடணும். ஏன்னா சனி அங்கே பகையாக இருக்கிறதுனால உழைப்பை போட்டால் மட்டுமே கடகத்தை காப்பாற்றணும்னு இருக்குது. அதனால கொஞ்சம் உழைப்பை கரெக்டாக போட்டுட்டாங்கன்னா போட்டதுக்கு குரு அதுக்கான பலன் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. ஸோ அவங்க ஏதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம். மகர ராசி ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்குமே வந்து நிறைய ஐடியாஸ் இருந்திருக்கும். இப்போ தான் எக்ஸிக்யூஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. எக்ஸ்பான்ஷன் ஸ்டேஜ்குள்ளே போகலாமா வேணாமான்னு ஒரு யோசனை இருக்கும். ஸோ அவங்க அந்த ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி ரிஷபராசி ரிஷபராசியுமே வந்து யாராவது ஒருத்தவங்களோட கைடன்ஸோடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்சம் லைஃப் கரெக்டாக தான் போகும். மீனம் ராசி அப்படின்னு பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் ஸ்டேஜுங்கிற மாதிரி வருது. ஒரு சிலர் இப்போ வந்து பூமியில் கை வச்சுருக்காங்க, வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இப்போ அது வந்து எங்கேயாவது தடைப்பட்டு இருந்தாலோ இல்லை ஸ்லோவாக போயிட்டு இருந்தாலும் அது ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். இன்னும் மீன ராசிக்கு வந்து திருமண அமைப்பு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கான டைம் ஜோன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வருஷமே திருமணம் பண்ணிக்கணும்னு இல்லை, இந்த வருஷத்துலேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கு அவங்களுக்கு. ஓகே, இந்த குரு பயிற்சி மூலமாக யாருக்கெல்லாம் வந்து பண வரவு வந்து போதுன்ற அளவுக்கு வரப்போகுது? மகர ராசிக்கு வரும். ஓகே. கடகத்துக்கும் வரும். ஓகே, போதுங்கிற அளவுக்கு. தனுசுக்கு வந்து டைட்டாக இருந்த விஷயங்கள்லாம் இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து இன்கம்லாம் இருந்து ஒரு 2 வருஷமாக தடைப்பட்டுலாம் இருந்திருக்கும் நிறைய பேத்துக்கு. இப்போ இன்னும் ஒரு டைட்டான ஒரு சுச்சுவேஷன்லேயே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் இருக்குது. மேஷத்துக்கு வரும். மேஷத்துக்கு வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனோ இல்லைனா சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட கையில் பணம் தங்கும், சொல்ல மாட்டாங்க மேஷம். ஓகே, சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ண போகிறாங்க. ஓகே, வம்பு வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனையில் யாராவது சிக்கியிருந்தாங்கன்னா இந்த குரு பயிற்சி டைமில் வெளியில் வருவாங்களா? சிம்மம்மால் வர முடியாது. இப்போ சிம்மம் இருக்காங்க, சிம்மம் வம்பு வழக்கில் மாட்டியிருக்காங்க அப்படின்னா முழுசாக வர முடியாதுன்னு ஒன்று இருக்குது. ஒரு அளவுக்கு பார்ஷியலாக குரு காப்பாற்றுவார் அப்படின்னு ஒன்று இருக்குது. குரு கைவிட மாட்டார்னு ஒன்று இருக்குது. மீனம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூவில் இருக்காங்கன்னா அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது மீனம். ஏன்னா மீனம் வந்து குரு பார்வை இருந்தாலும் குரு நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சம்டைம்ஸ் ஒரு சில மீனம் ராசிக்கு வந்து சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி மாறலாம். பட் ஸ்டில் பயந்துக்க வேணாம். ஜஸ்ட் நான் வந்து ஏன் அதை நான் சொல்கிறேன்னா அது சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயமா அவங்கள்ட்ட கொஞ்சம் இருக்கும். மைண்டு மூட் ஸ்விங்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் பொறுத்த இருக்கு. தனுசு ஏதாவது ஒரு இஷ்யூவில் இருக்காங்க, யார்கிட்ட குடுக்கல் வாங்கலில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக முழுசாக யாரையும் நம்பாமல் அப்படி இருந்துக்கிறது தனுசுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த வருடம் வந்து ஏதாவது சட்ட ரீதியான இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் அது என்னென்னா அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் கொடுக்க போகுது, மாற்றங்கள் கொடுக்கும் அவங்களுக்கு. அந்த மாற்றங்கள் வந்து அது எப்படி அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் அவங்க பார்த்துக்கணும். ஓகே, எல்லாருக்கும் வந்து என்ன தான் பணம் தங்கினாலும் முதல்ல கடன் இருந்துச்சுன்னா அது வந்து பெரிய பிரச்சனையில் கொண்டு விட்டுரும். எப்போ பணம் வந்தாலும் அந்த கடனை சமாளித்து அவங்க வெளியில் வருவாங்க. எந்த மாதிரியான ராசினியர்கள்? கன்னிராசி. ஓகே, கன்னிராசி வந்து ஒரு 2-2.5 வருஷமாக கடன் பட்டிருந்துருப்பாங்க, கண்டிப்பாக பட்டிருந்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இதை கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாமல் அவங்களுக்கு தான் கண்ணாமூலியே திரும்பி போயிருந்திருக்கும். ஓகே, இன்னுமே வழிகள் தேடிட்டே தான் இருந்திருப்பாங்க. நல்லா கவனிச்சிருந்தா தெரியும், கடவுள் வந்து அவங்களுக்கு பணத்தை கொடுத்துருந்துருப்பாரு. ஆனால் அதை எப்படி பிளான் பண்ணி எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தெரிஞ்சிருக்காது. ஒரு கடன் அடைக்க இன்னொரு இடத்துலேருந்து வாங்கியிருந்திருப்பாங்க, ரொட்டேஷன்லேயே இருந்திருப்பாங்க. இந்த டைம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பிளானிங்குள்ளே கரெக்டாக போயிட்டு ஒவ்வொன்றா ஃபோக்கஸ் பண்ணி கடன் அடைக்கிற மாதிரியான ஒரு சூழல் அப்படிங்கிறது அவங்களுக்கு உருவாக ஆரம்பிச்சு அது ஒரு 2 இயர்ஸ் போகும். அவங்களுக்கு வித்தின் 2 இயர்ஸில் அவங்க வந்து கடனை ஒரு அளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் கன்னிராசிக்கு. அதே மாதிரி தனுசுமே வந்து ஏதாவது ஒரு பூமியை விற்கணும்னு யோசிக்கிறது, இல்லை இதை விற்று அங்கேருந்து இதை மாற்றி அதை மாற்றிங்கிறதெல்லாம் யோசிக்கிறது இல்லாமல் தொழிலால் எப்படி முன்னேறி ஒரு தொழில் செஞ்சு எப்படி அதில் வெளியே வந்து நம்ம கடன் அடைக்க முடியும், மென்மேலும் கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது தனுசுக்கு உகந்தது.